Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸோட மாடல் கொஷின் பேப்பர். இது மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்க்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அவங்க குவார்டர்லிக்கு ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீக், அதாவது 21, சிலருக்கெல்லாம் டியூஸ்டே நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இதை வந்து மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எந்த கொஷின் பேப்பரும் இதை மட்டும் படிச்சுட்டு போகிறோம், அது ஒரிஜினல் தான் அப்படின்ற மாதிரி வேண்டாம். ஸோ எல்லா கொஷின் பேப்பரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பரையும் மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. அது பெஸ்ட்டு. சரிங்களா? ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். அதில் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் 7 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஜியோகிரஃபியில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ், அது கண்டிப்பாக ஒரு 4 மார்க் வரும் இல்லைங்களா? தென் மேப் லைன் இருந்தால் மேப் லைன், சாரி டைம் லைன் இருக்குது இல்லைங்களா? ஸோ தென் டைம் லைன் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபியில் மேப் ஒர்க் பார்த்துட்டு ஃபைனலாக இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க ஃபைனலாக வந்து நீங்கள் இது ரிமைனிங் கொஷின்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் டோட்டலாக 7 மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 5 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின், 2 மார்க் கொஷின்ஸ். வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர் கேட்டிருக்காங்க. ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம். ரைட் அ பிரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷத்வீப். நேம் த ஏரியாஸ் which receive heavy rainfall. What are the classical languages in India? What is per capita income? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின் மார்க் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் ரெஃபர் பண்ணாதவங்க நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி குவார்ட்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீக்கில் கண்டிப்பாக வந்து ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம சேனலோ இல்லை வாட்ஸ்அப் சேனலோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் ரிசீவ் ஆகிடும். சரிங்களா? அடுத்து ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா fill in the blank. See again 1 mark. fill in the blanks கேட்டிருக்காங்க. 3 fill in the blanks கேட்டிருக்காங்க. அடுத்து next answer any 4 of the following questions. 4 5s are 20. 5 mark questions. Main causes of First World War கேட்டிருக்காங்க. Estimate the work done by the League of Nations. Explain the divisions of Northern Mountains and its importance to India. Write about Southwest Monsoon. Explain the salient features of the Constitution of India. What are the methods of calculating gross domestic product and explain it. ஸோ இந்த கொஷனில் ஏதாவது எனி 4 நீங்கள் கிளியராக தெரிஞ்சதை 4 சூஸ் பண்ணி எழுதுங்க. எப்போவுமே சொல்கிறதா சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சால் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுங்க, இல்லை பேராகிராஃபாக கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கொஷின் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு ஃபுல் மார்க்ஸ் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓவர் ரைட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து மேப் ஒர்க் பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் வேர்ல்டு மேப். 5 மார்க் கொடுத்துருக்காங்க. கிரேட் பிரிட்டன், கிரீஸ், மொராக்கோ, இட்டாலி, டர்க்கி. அண்ட் தென் லாஸ்ட் 25th பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் ஆன் இந்தியா மேப். அகெயின் ஒரு 5 மார்க் மேப்பில் வருது. அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்ட், மவுண்ட் K2, அண்ட் தென் ஆரவல்லி ரேஞ்ச், சவுத் வெஸ்ட் மான்சூன் டிரெக்ஷன், அடுத்து அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ மேப் ஒர்க்குக்குமே வந்து 10 மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் 7 பார்த்தோம் இல்லையா? அடுத்து fill in the blanks 3. ஸோ 1 மார்க்குமே 7 + 3 10. 10 + 10 மேப் வந்து 20 மார்க்ஸ் கவர் ஆயிடுச்சு. 20 அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்க 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷினை தெரிஞ்சதை எழுதுங்க. ஏன்னா வந்து நமக்கு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 மார்க்கில் கேட்பாங்க. பட் குவார்ட்டர்லியில் கம்பல்சரி ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன் 4 மார்க்கில் வரும். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கே எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா அது குவார்ட்டர்லி எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போவே நீங்கள் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் குவார்ட்டர்லிக்கு வந்து தம் பண்ணி படிக்கிற மாதிரி ஆகிடும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.